ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு ஒரு சிம்பிளான சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மசாலா வறுத்து அரைச்சிக்கலாம். நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். அது நல்லா வறுப்பட்டதும் எடுத்துடலாம். சோம்பு எடுத்ததுக்கு அப்புறமா அதே எண்ணெயில் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். சீரகத்தை எடுத்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வறுத்தது எல்லாத்தையும் மிக்சியில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். நல்ல ஒரு அடி கனமான கடாயில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதும் ஒரு 2 ஏலக்காய், 5 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, கல்பாசி, மராட்டிமொக்கு, பிரியாணி இலை சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் வெடித்து நல்லா வாசம் வந்ததுக்கப்புறமா 2 வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கலாம். ஒரு முழு பச்சை மிளகாய், 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து ஒரு தடவை வதக்கிட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதங்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வறுத்தரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கிறேன். அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு வாட்டி கிண்டிட்டு நான் 1/2 கிலோ சிக்கன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். சிக்கனை சேர்த்து ஒரு வாட்டி நல்லா பெரட்டின மாதிரி வதக்கி விட்டுருங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள், 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அதாவது 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணா போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு வாட்டி வதக்கினதுக்கு அப்புறமா நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இந்த டைமில் சிக்கன் தண்ணி விடும். அது வேகிறதுக்குள்ள ஒரு மிக்சி ஜாரில் 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டீஸ்பூன் ஊற வச்ச கசகசா, 1/2 கப் தேங்காய், இதெல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கிறேன். ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் நல்லா தண்ணி விட்டுருக்கு. ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுட்டு நான் 2 கப் அளவுக்கு சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். சிக்கன் வேக வச்சதுக்கப்புறமா பச்சை தண்ணி சேர்க்காதீங்க, மறுத்து போயிடும். சுடு தண்ணி தான் சேர்க்கணும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா திரும்ப நல்லா கிண்டி விட்டு ஒரு 10 நிமிஷம் திரும்ப மூடி வச்சு வேக வைக்கலாம். ஸோ 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். ஒரு வாட்டி நல்லா கிண்டி விட்டுருங்க. சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ தேங்காய் சேர்த்து 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், கிரேவி நல்லா திக்காக கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ இப்போ அடுப்புலேருந்து இறக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெடி. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.